ஃப்யூச்சர் ஃபார்மிங் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வருஷம் 2 ஏக்கரா மஞ்சள் போட்டிருக்கோம். இது வந்து 4 மாதத்தில் எடுத்த வீடியோ. ஸோ நம்ம இந்த வருஷம் பெட்டு மெத்தடில் போட்டிருக்கோம். இந்த பெட்டு மெத்தடில் போடுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இது 4 மாதத்தில் எடுத்த வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட்டு 8 மந்த்தில் எடுத்த வீடியோ வரும். நீங்களே இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ பெட்டு மெத்தடில் போடுறதுனால கிழங்குகள் வந்து நல்லா ஆழமாக இறங்குது. அதே மாதிரி நிறைய கிழங்குகள் வருது. இது நோய் தாக்கமும் கம்மியாக வருது. மழை பெஞ்சால் தண்ணிலாம் நம்ம சென்டரில் நின்றுக்கிறதுனால கிழங்குகள் பிரச்சனை எதுவும் வரதில்லை. மண் அதே மாதிரி லூஸாக இருக்கிறதுனால கிழங்கு நல்லா வெயிட்டேஜ் நல்லா வருது. ஸோ இந்த முறையில் போகிற அடுத்த வருஷம் மஞ்சள் போடுற விவசாயிகள் இந்த முறையில் போட்டால் நல்ல ஈல்டு எடுக்கலாம். நான் இதை அடுத்து மஞ்சள் வெட்டுற வீடியோ எப்படி ஈல்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபுல் வீடியோவாக ஒரு 2 மந்தில் போடுறேன். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்ன முறைன்னா, நான் இதை வந்து பவர் டில்லர் வச்சு போட்டதுனால மஞ்சள் மேலே கொத்தி போடுறப்போ ஒரு சில மஞ்சள் மேலாக தெரியும். அது தெரிகிறப்ப மேலே வர மஞ்சள் வந்து அந்தளவுக்கு வளராது. அதனால் மம்டியால் வச்சு 2 பக்கமும் மண் எடுத்து அணைச்சி கட்டணும். அதனால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த செலவு நம்ம கம்மி பண்ணணுன்னா, இப்போ மினி டிராக்டரில் மஞ்சள் போடுற மிஷின் கலப்பு இருக்குது. அதை வச்சு போட்டோம்னா மஞ்சள் நல்லா ஆழமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த செலவு கம்மி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வருஷம் அந்த மாதிரி போடலாம். ஆனால் எல்லா ஊர்லேயுமே அந்த கலப்பை இருக்காது. ஸோ இந்த மாதிரி முறையில் போட்டாலுமே கொஞ்சம் மஞ்சள் ஆழமாக போட்டால் அந்த ப்ராப்ளத்தை நம்ம தவிர்த்தரலாம். மற்றபடி இந்த முறை வந்து நல்ல முறை தான். நார்மலாக போகிற முறைக்கும் இந்த முறைக்கும் ஈல்டு எப்படி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நல்லா வந்திருக்கு. ஸோ மஞ்சளில் இது மாதிரி புது மெத்தட் மறுபடியும் இதுக்கு என்ன வரலாம் கொடுத்தேன், என்ன மருந்தெல்லாம் அடிச்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ நண்பர்களே. மஞ்சள் பண்ணுற விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.